அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 30 நடக்க இருக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சியால் ரிஷப ராசி நேயர்கள் அனைவருக்குமே என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் அவங்க முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் சனி வக்ர பயிற்சிக்கு பிறகு இந்த ஜூலை 30க்குள்ளே அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்குமே உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கு ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதமானது நம்பிக்கைக்குரிய மாதமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பணவரவை அள்ளித்தரக்கூடிய மாதமாகவும் இருக்க போகுதுங்க. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. குடும்ப விஷயங்களை பொறுத்தவரையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்துவது நல்லது. புதிய வருமானம் ஆதாரங்களை கண்டுபிடிப்பதில் கவனம் செலுத்தி உறுதியுடனும் அர்ப்பணிப்போடும் நீங்கள் செயல்படுவீங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய முயற்சிகளில் கவனம் செலுத்துவீங்க. அதே போல் இந்த மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்பாராத தோல்விகள் மற்றும் ஏமாற்றங்கள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவை அனைத்துமே உங்களின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட வெளிப்புற காரணிகளாலும் வேலை அழுத்தம் காரணமாகவும் உருவாகக்கூடும். தூக்கயின்மை மனதில் அமைதியின்மையை ஏற்படுத்தும். மேலும் நீண்ட கால முதலீடுகள் ஜூலை மாதத்தின் ஓரளவு வருமானத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுவதும் குழந்தைகளோடு நல்லுறவாக இருப்பீர்கள். இந்த மாதம் நீங்கள் எதிரிகளை வெல்வீர்கள் மற்றும் வெற்றி பெறுவீர்கள். ஆக மொத்தம் இந்த மாதத்தின் 2ஆம் பாதையில் நீங்கள் உங்களுடைய தொடர்புகளையும் சமூக வட்டாரத்திலும் வளர்ச்சியை மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. காதல் மற்றும் குடும்ப உறவு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியினருக்கு இளம் வயதினர் சிலர் தங்கள் மனதில் உண்மையான காதல் மலர்வதை காண முடியும். இந்த மாதத்தில் 2வது பாதையில் குடும்ப சூழ்நிலையில் அன்பு பிணைப்புகளை காணப்படும். மேலும் ஜூலை மாதத்தில் குடும்ப உறுப்பினர்களோடு குறுகிய தூரம் பயணங்கள் மற்றும் பிக்னிக் போன்றவற்றை எதிர்பார்க்கப்படுது. சில ஜோடிகளுக்கு இந்த மாதம் உறவில் நல்ல பிணைப்பு இருக்கக்கூடும். எதிர்கால இலக்குகளை மற்றும் திட்டங்களை பற்றி விவாதங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கக்கூடும். மாதத்தின் பிற்பகுதியில் வாழ்க்கை துணையோடு கூட்டாளிகளுடனும் திறந்து நீங்கள் ரொம்ப வெளிப்படையான தொடர்புகளை ஏற்படுத்துவீங்க. தம்பதிகளுக்கிடையே பரஸ்பர புரிதல்கள் அதிக அளவில் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் திருமண சுகம் நன்றாக இருக்கக்கூடும். சில ஒற்றை டார்ஸ் நண்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நபரை அல்லது சாத்தியமான வாழ்க்கை துணையை சந்திக்க கூடுங்க. இன்னும் சில ரிஷப ராசிக்காரங்களுக்கு தங்கள் உறவில் சிறிதளவு சவால்களை சந்திக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. நிதி நிலைமையை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி நிலைமை வாய்ப்பு உங்களுக்கு சாதகமாகவும் ஏற்றம் மிக்கதாகவும் இருக்கக்கூடும். புதிய வாய்ப்புகள் வரக்கூடும். இருப்பினும் மாதத்தின் முதல் பாதியில் அதிக செலவுகளை சந்திக்க நேரிடும். இது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது வணிக கூட்டாளிகளின் பிடிவாதமான தன்மை காரணமாக இருக்கக்கூடுங்க. மேலும் இந்த விஷயத்தில் உங்களுடைய உடன்பிறப்புகளோடு ஒரு காரணமாக இருக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் முதலீடுகள் குறித்த முடிவுகளை புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடும். மேலும் சில சமயங்களில் மருத்துவமனை செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். ஜூலை மாதத்தின் பண செல்வத்தை குவிப்பதில் அதிர்ஷ்டமும் பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணையின் திடீர் செலவுகள் இந்த மாதத்தின் ஒட்டுமொத்த நிதி வாய்ப்புகளை பாதிக்கலாம். இந்த மாதத்தின் 2ஆம் பாதையில் வருமானம் மற்றும் சேமிப்பு நிலை மேம்படும். அதிக வருமானத்திற்கான முயற்சிகளும் பலனளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தின் ஒரு நல்ல வருமான ஓட்டத்தை வழங்குவதில் வர்த்தகம் மற்றும் ஊக்கங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. உத்தியோகத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் இந்த மாதம் கொடுக்க போகுது. பொதுவாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு வேலை அழுத்தம் அதிக அளவில் காணப்படும். பணியிடத்திலும் சரி சில சங்கடங்கள் இருக்கக்கூடும். உத்தியோகம் மூலமாக வருமானம் சீராக இருக்கும். சக ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுடனான உறவுகளை பொறுத்தவரையில் கலவையான முடிவுகள் மட்டுமே உங்களுக்கு இருக்கக்கூடும். தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்த புதிய முயற்சிகளை நீங்கள் தொடங்க இது நல்ல காலகட்டமாக இருக்க போகுது. நீங்கள் இந்த மாதம் பணியிடத்தில் உங்கள் ராஜதந்திரம் மற்றும் புத்திசாலித்தனத்தை மேம்படுத்தலாங்க. இந்த மாதம் முழுவதுமே மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். மேலும் மாதத்தின் இரண்டாவது பாதையில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக அதிக அளவில் காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கூடுதல் பொறுப்புகளை கையாள கற்றுக்கொள்வீங்க. மேலும் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு சில சந்தர்ப்பங்களில் கவனிக்கப்படாமல் போகும். அதே போல் தொழிலை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள ரிஷப ராசிக்காரங்களுக்கு வாடிக்கையாளர்கள் சேவையில் கவனம் செலுத்தி புதிய வாடிக்கையாளர்களை பெறுவீர்கள். ஒரு எதிர்பாராத நிகழ்வு வணிக ஒப்பந்தங்களில் கவலை மற்றும் ஏமாற்றத்தை தூண்டும் வகையில் இருப்பதால் விரிவாக்க எண்ணங்களை கவனமாக கையாள வேண்டியது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வணிகத்தில் மேம்பட்ட ஞானம் மற்றும் பொருத்தமான முடிவெடுக்கும் திறன் மூலமாக செலவுகள் குறையக்கூடும். குறிப்பாக இந்த மாதத்தின் இரண்டாவது பாதையில் புதிய ஆர்டர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் வருவதில் வருமான ஓட்டம் மற்றும் வருவாய் முன்னேற்றகரமாக இருக்கக்கூடும். தலைமைத்துவம் சூழ்நிலைக்கேற்றவாறு செயல்படும் புத்திசாலித்தனமும் லாபத்தையும் சந்த பங்கையும் அதிகரிக்க மிகவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தின் தொடக்கத்தில் தூக்கம் கெடலாம். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப தேவைங்க. வெப்பம் மற்றும் சர்க்கரை அளவு தொடர்பான பிரச்சனைகள் உண்டாகலாம். மேலும் வெப்பநிலை அதிகரிப்பு சில ரிஷப ராசிக்காரர்களுக்கு இரும்பல் மற்றும் சளி தொடர்பான நோய் தொற்றுகளையும் உருவாக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் உணவு பழக்கத்தை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் மற்றும் ஆரோக்கியத்திற்கு சேதத்தை ஏற்படுத்தும் சுவையான உணவுகளை சாப்பிடுவதை நீங்கள் முற்றிலும் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த மாதமானது கல்வியில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நினைவாற்றல் திறன் மேம்படும். இந்த மாதம் கவன சிதறல் குறைந்து கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் உயர்கல்வி பெறும் மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கான சுப தேதிகள் 7, 8, 9, 10, 11, 14, 15, 16, 17, 18, 23, 24, 25 மற்றும் 26. மேலும் அசுப தேதிகள் 1, 2, 3, 4, 19, 20, 27, 28, 29, 30 மற்றும் 31 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே சனி வக்ர பயிற்சிக்கு பிறகு அடுத்த வரும் 30 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, அவங்க என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளை பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து